வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் புக் பேக் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ 6th ஸ்டாண்டர்டு புக்கு உள்ள ஒன்வேர்டெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு வீடியோவில் இருக்குது. லிங்க் வேணுமா மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி புக்கு வரலாறு என்றால் என்ன, அதோட புக் பேக் கொஸ்டின். சரியா? ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கால மனிதன் உணவை சேகரிக்க என்ன நடவடிக்கை மேற்கொண்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆவண்ணா ஆன்சர் தான். நடவடிக்கை மேற்கொண்டான். ஆவண்ண ஆன்சர் என்ன, வேட்டையாடுதல்னு இருக்கா, இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக, சரியான விடையை குறியிட்டு காட்டுக. பார்த்தீங்கன்னா, கூற்று, பழைய கற்கால மனிதன் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி உள்ள ஒன் வேர்டில் பார்த்துருப்பேன். அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக சொல்லியிருக்கும்போது இந்த வரி வரும். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று சரி, கூற்றுக்கான காரணம் சரி, அது ஆன்சர். சரியா? மூணாவது என்னென்னா, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள். சரியா? அருங்காட்சியகத்தில் வச்சதுனால தான் அவங்க போய் எல்லா மக்களும் பார்க்க முடியுது. சரியா? அதனால் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருங்காட்சியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தவறான இணையை கண்டுபிடி அப்படின்ட்டு இருக்கு. பழைய கற்காலம் கற்கருவிகள். பாறை ஓவியங்கள்னால் குகை சுவரில் தான் வரைய முடியும். செப்பு தகடுகள்னால் ஒரு வரலாற்று ஆதாரம் தான். அதே மாதிரி பூனைகள்னால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு பார்த்தீங்கன்னா பூனை கிடையாது, நாய். அதாவது நாய் தான் ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்திய விலங்கு. அதனால் என்ன ஆன்சர்னால் பூனைகள். இதுதான் ஆப்ஷன் ஈயனா தான் தவறான விடை. சரியா? மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டன. இது கரெக்டு. வேட்டையாடுதலை குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன. அதுவும் கரெக்டு. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். இதுவும் சரி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இது பார்த்திங்கன்னா தவறு. ஏன்னா அந்த காலத்தில் ஒரே ஒரு குகையில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மட்டும்தான் அவங்களால ஓவியங்கள் வரைய முடிஞ்சுது. சரியா? அதனால் பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையலை. அதனால் இது பார்த்திங்கன்னா தவறான விடை. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, கோடித்த இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். சரியா? குகைகள், காடுகள் அப்படி தான் வரும். வரலாற்றின் தந்தை பார்த்திங்கன்னா ஹெரோடஸ். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு பார்த்திங்கன்னா நாய். அடுத்த கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். சரியா? அசோக சிக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. அதாவது நம்முடைய தேசிய கொடியில் ப்ளூ கலரில் ஒரு சக்கரம் இருக்குது பாருங்கள், அதில் கோடு வரும்ல, இந்த ஆரம், அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 24 ஆரங்கள் இருக்கும். சரியா? அதனால் என்ன, 24 தான் ஆன்சர் கரெக்ட். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, பொறுத்துக. பாறை ஓவியங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்தது எழுதப்பட்ட பதிவுகள் பார்த்திங்கன்னா செப்பேடுகள். சரியா? அசோகர் பார்த்திங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். ஓகேவா? மதர் சார்புள்ள இலக்கியம் பார்த்திங்கன்னா தேவாரம். ஓகேவா? இதெல்லாம் இதான் ஆன்சர். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கும். சரியா? இது பார்த்திங்கன்னா ஓரிரு வாழ்க்கையில் விடையளிக்கவும். இது நமக்கு அது மேக்ஸிமம் கேட்பாங்க, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். சரியா? நாட்குறிப்பு எழுதுவதின் பயன்கள் 2 கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது புக்கெல்லாம் தேடி பார்த்து சொல்கிறேன். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். கல்வெட்டுகள் ஒரு எழுதப்பட்ட சான்றா? எழுதப்பட்ட சான்று தான். ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுதுக. அது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை நிறையா இருக்குது. இதில் நான் 2 கொஸ்டின் விட்டுட்டேன், அதை நான் ஆன்சர் பார்க்காம வந்துட்டேன். சரியா? நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்தாச்சு. இல்லை லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும் பாருங்கள், இதை மட்டும் கட்டக வினாக்கள். இதுலேயும் கொஸ்டின் வரும். பார்த்திங்கன்னா, அன்று மனிதர்கள் என் மீது கெருக்கினார்கள், வண்ணம்மை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர், நான் யார்? பார்த்திங்கன்னா அந்த மலைகள், அந்த குகைகள், அதுதான். சரியா? அடுத்தது ஏதேனும் இது தொல்பொருள் ஆதாரங்களை எழுதுக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செப்பேடுகள், அப்புறம் என்னது செப்பேடுகள், குறிப்பேடுகள், பழைய ஆய்வுப் பொருட்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரும். இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறுக. சமயம் சார்ந்த, சமயம் சாராத.
போ ஆ மு இதன் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் சரியா. அதாவது போனா பொது ஆண்டுக்கு முன். ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லிற்கு என்ன பொருள்? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் சரியா. அதுக்கு இது ஆன்சர். இதன் விரிவாக்கம் என்னன்னா பொது ஆண்டு சரியா. கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை கல்வெட்டியல். நாணயங்களை பற்றி ஆராயும் துறை நாணயவியல் சரியா. நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுவேன். நானின்றி இவ்வுலகம் இல்லை. நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் அந்த மாதிரி இல்லைன்னா குகைகள் அந்த எழுத்துக்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க சரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.